எப்படி நண்பா கற்றுக்கிட்டீங்களா க்ரீன் மேட்டில் எப்படி வீடியோ உருவாக்குறது அப்படின்னு ஜஸ்ட் 30 rupeesல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோ ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபா மட்டும் செலவு பண்ணி உங்களுக்கு க்ரீன் மேட் வீடியோ குவாலிட்டியாக எப்படி எடுக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேபி 30 ரூபா செலவு பண்ணாமல் கூட இந்த வீடியோ மேக் பண்ணலாம். அதாவது எல்லாருமே க்ரீன் மேட், ஏன்னா நீங்கள் நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, நிறைய யூடியூப் டிப்ஸ் சொல்லி கொடுக்குற சேனல்ல எல்லாம் வந்து க்ரீன் மேட் வாங்கணும், அமேசானில் புக் பண்ணணும், ஃப்ளிப்கார்ட்டில் புக் பண்ணணும், இப்படியெல்லாம் புக் பண்ணால் தான் வந்து அந்த க்ரீன் மேட் வீடியோ தயாரிக்க முடியும், ஒரு பக்காவான பேக்ரவுண்டு கொண்டு வர முடியும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு வந்து 1500, 2000, 5000, 10,000 சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், க்ரீன் மேட் போய் வாங்கிக்கோங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா வந்து அவங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது மூலியமாக கொஞ்சம் வருமானம் கிடைக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த 30 ரூபாயில் நான் செலவு பண்ணது 30 ரூபா, நீங்கள் செலவே கூட பண்ணாமல் கூட இருக்கலாம். எப்படி க்ரீன் மேட் வீடியோ மட்டும் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன். ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வீடியோவோட குவாலிட்டியே வேறு லெவலில் போயிடும். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை குறிப்பிட்டு விரும்புகிறேன். உங்களுக்கு செல்வா டெக்கோட, அதாவது என்னோட ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னா வந்து ஜாயின் பட்டன், செல்வா டெக்கோட ஜாயின் பட்டன், மெம்பர்ஷிப் பட்டனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்னோட ஃபோன் கான்டாக்ட் நம்பரை வாங்கிக்கலாம், குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது விஷயம், உங்கள் சேனலை குவைத் தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனலில் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் உள்ள ஒரு சேனலில் உங்கள் வீடியோவை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு அதற்கான வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மேபி நீங்கள் அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், அந்த வீடியோவையும் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்கள் சேனல் ப்ரமோட் செய்யப்படும். 2 விஷயம் முடிஞ்சிருச்சு. ஓகே, எப்படி க்ரீன் மேட் தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஒரு சின்ன செட்டப்பை காமிச்சிட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இனிமேல் வந்து பேக் கேமராவில் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வந்து உங்களோட, அதாவது பச்சை கலர் ஒரு துணியை வாங்கி ஒட்டி வச்சுருக்கேன். இது பழைய செலோ டேப் வாங்கி செலோ டேப்பில் பச்சை கலர் துணி ஒட்டியிருக்கேன். துணி வந்து காதி கிராஃப்டில் வாங்கினது மீட்ரு 30 ரூபா. அப்போ 2 மீட்ரு வந்து 60 ரூபா. இதுக்கு இந்த அளவுக்கு பேக்ரவுண்டுக்கு வந்து 2 மீட்ரு தேவையில்லை, மேபி 1 மீட்டரே போதும். பாக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், 1 மீட்ரு வந்து சும்மா தான் கிடக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த 1 மீட்ரு தான் வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன். 1 மீட்டருங்கிறதே அதிகம் தான். ஓகேங்களா? இது மாதிரி ஒரு துணியை வாங்கி உங்கள் பேக்ரவுண்டில் ஒட்டிடுங்க. ஒட்டி இந்த மாதிரி முன்னாடி ஒரு சேர் வச்சு நீங்கள் வந்து வீடியோவை ஷூட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய வீடியோவை. ஃபஸ்ட்டு இப்போ நான் க்ரீன் மேட்டில் ஷூட் பண்ண வீடியோவை காமிக்கிறேன். அதுக்கப்புறமா எப்படி எடிட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். எடிட் பண்ணதுக்கப்புறம் ஃபுட்டேஜ் எப்படி வருது அப்படின்னு காமிக்கிறேன். ஜஸ்ட் 30 ரூபா மட்டும்தான் இதுக்கு செலவு. நீங்கள் 30 ரூபா கூட செலவு பண்ணாமல் வீட்டில் ஏதாவது பச்சை கலர் துணி இருந்தாலே போதும், இல்லை பச்சை கலர் வால் இருந்துச்சுன்னா உங்கள் செவத்தில் பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தாலே போதும். மற்றபடி நீங்கள் மற்ற யூடியூபர் சொல்கிற மாதிரி 1000, 2000, 5000, 10,000 செலவு பண்ணி க்ரீன் மேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வாங்க வேண்டியதில்லை. ஓகே, இப்போ நான் க்ரீன் மேட்டில் உட்காந்துருக்க வீடியோவை உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அடுத்தது வந்து எப்படி அவுட்புட் எடுக்கிறது அப்படின்னு காமிச்சிடுறேன். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் க்ரீன் மேட்டுக்கு முன்னாடி உட்காந்துருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அப்படின்னு. ஸோ இந்த க்ரீன் மேட்டு பண்ணையில் நீங்கள் வந்து லைட்டிங் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ என்னோடய முகத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், வீட்டில் உள்ள ஒரு பல்பு. அந்த லைட்டை போடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெரியும், என் முகத்துக்கு நேராக வந்து லைட் வச்சுட்டேன். இப்போ பின்னாடி எதுவும் நிழல் விழுகாத மாதிரி பார்த்துக்கணும், நிழல் இருக்கக்கூடாது, நிழல் வந்து இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். ஒரு சின்ன பல்பு, வீட்டில் உள்ள பல்பு போதும், 30 ரூபாய்க்கு துணி வாங்கினா போதும், இது மாதிரி வீடியோ மேக் பண்ணிடலாம். இப்போ இந்த வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து க்ரீன் மேட் ஒட்டுறது காமிச்சிட்டேன், துணி வாங்கி ஒட்டணும்னு. 2வது ஸ்டெப்பு வந்து இந்த மாதிரி தான் உட்காந்து வீடியோ எடுக்கணும். முன்னாடி ஒரு சேருக்கு இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி ஒரு சேரை போட்டு இந்த மாதிரி ஒரு லைட் வச்சுக்கிட்டு எதுக்காக ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். வேறு துணியில் வந்து சுருக்கம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும். துணியில் பின்னாடி எனக்கு ஏதாவது சுருக்கம் இருக்கா, இல்லை, சுருக்கம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும். லைட்டிங் நல்லா இருக்க மாதிரி பார்த்துக்கணும், நிழல் விழுகாத மாதிரி பார்த்துக்கணும். ப்ராசஸ் முடிஞ்சா எப்படி எடிட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். கடைசியாக அவுட்புட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மொபைலில் கெயின் மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. அதில் எம்டி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. எம்டி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க. எம்டி ப்ராஜெக்ட் கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்ன செய்கிறீங்க அப்படின்னா மீடியா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியாங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பிளாக் அப்படிங்கிறது, பிளாக் கலர் சூஸ் பண்ணணும் கம்பல்சரி. ஓகேங்களா? பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த ரைட் சைடு இருக்க ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம வீடியோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சு, இப்போ பிளாக் கலர் ஸ்பேஸ் வச்சாச்சு. இப்போ ஃப்ரெண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி இப்போ லேயர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். மீடியா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பேக்ரவுண்டில் என்ன ஒரு இமேஜ் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை அப்படியே பெருசாக்கி ஸ்க்ரீன் சைஸுக்கு வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன் என்ன சைஸ் இருக்கோ வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து அதையும் அந்த சைஸுக்கு கொண்டு வந்துக்கோங்க. அந்த பிளாக் இமேஜ் வச்சோம்ல அந்த சைஸுக்கு கொண்டு வந்துக்கோங்க. இப்போ மறுபடி லேயரை கிளிக் பண்ணுங்கள். மீடியா அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். க்ரீன் மேட்டில் எடுத்த அந்த பர்டிகுலர் வீடியோவை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த பர்டிகுலர் வீடியோவை சூஸ் பண்ணி அதே ஃபுல் ஸ்க்ரீன் சைஸுக்கு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்தாச்சு. இப்போ கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவை டச் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஒரு ஆப்ஷன் இருக்கும், குரோமா கீ அப்படின்னு. இதை ஆன் பண்ணிவிட்டு எனபிள் பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ எப்படி ஓடுது அப்படின்னு. அதாவது அந்த க்ரீன் மேட்டில் உள்ள வீடியோ, க்ரீன் மேட்டுக்கு பின்னாடி எடுத்த வீடியோ இப்போ எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் உங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தெளிவாக வர்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பக்காவாக தெளிவாக வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரீன் மேட்டில் எடுத்த ஒரு வீடியோ அவ்வளோ பர்ஃபெக்டாக பக்காவாக தெளிவாக வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணோம்னா இன்னும் தெளிவாக வந்துடும். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் டு வீடியோ கேலரி அப்படின்னு கொடுத்து ஹெச்டியில் வேணுமா, உங்களுக்கு ஃபுல் ஹெச்டியில் வேணுமா என்னவோ அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். அதாவது அவுட்புட் சேவ் ஆயிரும். எப்படி நண்பா கற்றுக்கிட்டீங்களா க்ரீன் மேட்டில் எப்படி வீடியோ உருவாக்குறது அப்படின்னு? ஜஸ்ட் 30 ருபீஸில் காலி கிராஃப்ட்லேயே கிடைக்கும். 30 ரூபா மட்டுமே. 1 மீட்டர் துணி வாங்கினீங்கன்னா போதும், அதுக்கு மேலே வேண்டியதில்லை. செவத்தில் பழைய செல்லோ டேப் இருந்துச்சுன்னா வச்சு ஒட்டி விட்ருங்க, அவ்வளோதான். செல்வா டெக்கோட தனித்தன்மையான வீடியோக்கள் எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கும். செல்வா டெக்கில் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு வீடியோ வேறு தமிழ் சேனல்களில், அதாவது இந்த மாதிரி ஒரு க்ரீன் மேட் பயன்படுத்துகிற வீடியோ போட்டிருந்தாங்க அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ சிம்பிளாக ஜஸ்ட் 30 ரூபாயில் நிறைய பேர் போட்டிருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி ஒரு எஃபெக்டோட சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி ஃபாலோ பண்ணுற அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி. 15,000 சப்ஸ்கிரைபர் இணைஞ்சிருக்கீங்க, அதுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். நான் சொன்ன மாதிரி மறந்துடாதீங்க, உங்கள் சேனல் ப்ரமோட் பண்ணணும்னாலோ இல்லை என்னோட நம்பர் வேணும்னாலோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது யூடியூப்பை பற்றி சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.